தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்பி பதவியை ராஜினாமா செய்ய யோசிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஒரு தொகுதியை பெற்று திருச்சி தொகுதியில் போட்டியிட்ட கட்சி மதிமுக தனது மகன் துரை வைகோவை அங்கு போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்து எம்பி ஆக்கினார், மக்களவைக்கு அனுப்பினார். தற்பொழுது நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 4 சட்டசபை உறுப்பினர்கள் மதிமுகவுக்கு கிடைத்தார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றதால் அவர்கள் திமுக எம்எல்ஏக்கள் பட்டியலில் உள்ளார்கள். தற்பொழுது மதிமுக திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டது. திமுக ஆதரவுடன் துரை வைகோ வெற்றி பெற்றார். ஆகவே துரை வைகோ தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திமுகவினர் கூறி வருகின்றனர். திமுக ஆதரவினால்தான் மதிமுக திருச்சி தொகுதியில் வெற்றி பெற்றது. தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறிவிட்டது. ஆகவே எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திமுகவினர் கூறி வருகின்றனர். ஆரம்பத்தில் மதிமுக வாக்குகளால் மற்ற 22 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது. அவர்கள் ராஜினாமா செய்யட்டும், நானும் ராஜினாமா செய்கிறேன் என்று துரை வைகோ கூறினார். தற்பொழுது திருச்சி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகா சார்பில் அவர் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற முடிவு செய்தார். ஆனால் தற்பொழுது யோசிக்கிறார். என்னவென்றால், தாவேகா சார்பில் போட்டியிட கூட்டணி கட்சியான மதிமுகவுக்கு மீண்டும் திருச்சி தொகுதி ஒதுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. துரை வைகோ ராஜினாமா செய்ய தயார். ஆனால் தாவேகா அந்த தொகுதியை மதிமுகவுக்கு விட்டுக் கொடுக்குமா அல்லது தாவேகாவே போட்டியிடுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அடுத்ததாக மதிமுகவுக்கு விட்டுக் கொடுத்தாலும் துரை வைகோ போட்டியிட்டாலும் மீண்டும் துரை வைகோ வெற்றி பெற முடியுமா என்று யோசிக்கிறார். ஆகவே தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளார். ஆனால் போட்டியிட்டால் மீண்டும் வெற்றி பெற முடியுமா என்று துரை வைகோ யோசிக்கிறார்.